about NIQR. The NIQR born in 1987, July 2nd. It is amalgamated between NIQA and the IAQR. We have a vision of be world-class professional institution dedicated for promotion of excellence in quality. We also have our own mission. Beyond that, our main activities are organize quality congress, conferences, seminars, symposia, workshops, lectures, and short duration training program on quality and reliability. Our main objective is to promote quality as a way of life in Indian industry and service organization. One of the major activity, bring overseas experts to share their expertise and experience. Mainly bringing the Deming Award gurus, Japanese gurus to Indian industry to introduce and make the product in our companies in the better quality. Nowadays people are talking beyond a zero defect. That is the thing we are aiming for. We also instituted awards for the experts in the quality line. We have many awards, mainly NIQR Ashok Leyland Award for Outstanding Organization. When you are coming to our convention, you can come to know the name of the organization. Then NIQR Accurate Award for Outstanding Quality Man. Then NIQR India Piston Award for Lifetime Achievement Award. NIQR Lucas TVS Award for Outstanding Service Organization. NIQR TVN Kidau Award for Outstanding Educational Institutions. NIQR Swing Setter Award for Outstanding MSMEs. NIQR Award for the Best Student Team in the quiz program based on the topic what we chosen for this convention. It's already here. Rise of India towards global excellence. Which is the topic the quiz program conducted and we have selected. Those winners, we will honor them in 16th of September in the venue, that is World Trade Center, Convention Center in this is the thing about the NIQR. With this, I am handing over the mic to. கன்வென்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து குவாலிட்டி அவேர்னஸ் அண்ட் கிவிங் மோர் நாலேஜ் அபவுட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் த எக்ஸலன்ஸ் ரெக்வயர்ட் டு இம்ப்ரூவ் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த இதுக்காக திஸ் கன்வென்ஷன் நடத்துகிறோம். இதில் யார் வந்து பேசுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மேஜர் கம்பெனிஸ்ல இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இதுக்கு முன்னாடி 16 கன்வென்ஷன் நடத்தியிருக்கோம். 17வது கன்வென்ஷன் இப்போ நடத்த போறோம். எப்பன்னா 16-17 செப்டம்பர், 15-16 செப்டம்பர் சென்னை ட்ரேட் சென்டர்ல நடக்க போகுது. அதோடைய தீம் பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் குளோபல் எக்ஸலன்ஸ். ஸோ இந்த தீம் எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேண்டமிக் எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து குளோபலி எக்கனாமிக் பூம் இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும்
சைனாக்கு அப்புறம் இப்போ எல்லா குளோபலி இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் டு க்ரோ அப். ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்து இந்த தீம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அந்த தீம் இந்த கன்வென்ஷன்ல தெர் ஆர் லாட் ஆஃப் செஷன்ஸ். அந்த செஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தீமுக்கு சப்போர்ட்டிவா இன்ஃபர்மேஷன் டு த இண்டஸ்ட்ரீஸ் அதுக்காக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்னலாம் குளோபலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு செஷன். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது குளோபல் கம்பெனிஸோடைய சிஇஓஸ் வந்து பேசுறாங்க. தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்னென்னலாம் வந்து பாத் டு எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிசினஸை கன்வெர்ட் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு செஷன் இருக்கு. தென் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அப்டேட் அதுக்கு ஒரு செஷன் இருக்கு. அண்ட் சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ்க்காக ஒரு செஷன் இருக்கு. அண்ட் என்ன பிசினஸ் இருந்தாலும் தேர் வில் பி சம் பேரியர்ஸ். ஸோ அந்த பேரியர்ஸ் எப்படி பிரேக் பண்ணி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு செஷன் இருக்கு. ஸோ இது மாதிரி வேரியஸ் செஷன்ஸ் விச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு த ஆர்கனைசேஷன்ஸ். ரொம்ப கிளியரா திங்க் பண்ணி இந்த செஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டஸ்ட்ரி கேப்டன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட் ஆஃப் இந்தியா, people from experts from Adani, experts from Reliance Industries, and one of the experts, Mr. Gopi Kodiswaran, he is also speaker for a session. So இது மாதிரி பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து பேச போறாங்க. அண்ட் இதோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு ட்ரேட் சென்டர்ல இருக்கு. அண்ட் அது ஃபாலோட் பை 3 செஷன்ஸ் ஆஃப் இது கன்வென்ஷன். அண்ட் 16ஆம் தேதி காலையில 9:30க்கு அவார்ட் ஃபங்க்ஷன். டாக்டர் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபாலோட் பை 3 செஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த 2 நாள் நடக்க போகுது. சார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 800ல இருந்து 900 பேர் வந்து டெலிகேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் நாங்க ஒரு எக்ஸிபிஷன் ஸ்பேஸ் வச்சிருக்கோம், அதுல வந்து ஒரு 50 எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்க இருக்க போகுது. இந்த டெலிகேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அகைன் ஆல் ஓவர் த இந்தியா, வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் இந்த எக்ஸிபிஷனும் வேரியஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், நாட் ஓன்லி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அண்ட் மெடிக்கல் இது இருக்கு, எல்லாத்துலயுமே இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ வெல்கமிங் யூ ஆல் டு பார்ட்டிசிபேட் இன் த கன்வென்ஷன். வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நாடு நல்லா இருக்கணும்னா விவசாயம் தேவை. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட உற்பத்தியில மிகப்பெரிய பகுதியை யார் கொடுக்குறாங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை சேர்ந்தவங்க தான் பண்றாங்க. ஸோ இந்த தொழிலோட வளர்ச்சி மிக முக்கியம் நாட்டுக்கு. ஆனா இவங்களை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்கோ அதே மாதிரி இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துறவங்களுக்கும் அதே அளவு கஷ்டங்கள் இருக்கு. நிறுவனங்கள் நடத்துறதுலயும் கஷ்டம் இருக்கு. அதுல ஒரு குவாலிட்டின்னு சொல்றோம், தரமை வந்து சஸ்டெயின் பண்ணி அதை சிறந்த பொருட்களை உருவாக்கி கஸ்டமர்ல சேர்க்கறதுக்கு, அப்புறம் ஒரு குளோபல் தரத்துக்கு நம்மளோட எம்எஸ்எம்இஸ் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கும் நிறைய தடைகள் இருக்கு. இந்த கன்வென்ஷன் என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த கன்வென்ஷன் இருக்கும். வெவ்வேறு டாபிக்ஸ்ல எம்எஸ்எம்இயை சேர்ந்தவங்க வந்து டெலிகேட்ஸா வந்து கலந்துக்கும் போது அவங்களுக்கு உலகத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை உலக லெவல்ல ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை தாண்டி போறதுக்கான தடை கற்கள் என்ன இருக்கு, இந்த தடை கற்களை நம்ம எப்படி தாண்டி போனோம் அப்படின்றத வெவ்வேறு பெரிய நிறுவனங்களை சேர்ந்தவங்க வந்து இந்த எம்எஸ்எம்இக்கு இந்த கன்வென்ஷன்ல கைட் பண்ண போறாங்க. இதுதான் இதனோட முக்கியமான ஒரு செயல்பாடு. கான்ஃபரன்ஸோட தீமே பார்த்தோன்னா ரைஸ் ஆஃப் இந்தியா குளோபல். இன்னைக்கு கரண்டா டாக்டர் விஎஸ் சொன்ன மாதிரி பேண்டமிக் அப்புறம் குளோபலா எக்கானமி ரிவைவ் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட பேர் வந்து உலக அளவில் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. முன்னாடி வந்து இந்தியானாக்க ஒரு ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு இருந்த ஸ்டேஜ் மாறி இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு முதல் 5 எக்கானமி பவர்ல இந்தியா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூகே இது தாண்டிட்டோம் நம்ம.
ஸோ இந்த கண்டிஷன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சைனா பிளஸ் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதாவது பேண்டமிக் வந்த சமயத்துல சைனால இருந்து உற்பத்தி குறைஞ்சுது. அவங்க வந்து லாக்டவுன் நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க. சைனா வந்து வேர்ல்டு ஓவர் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணின இடத்துல அவங்களால பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ் ரொம்ப நிறைய. அதனால இந்தியாவுக்கு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்னு பார்த்தாக்க இந்தியாவில் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, தரம் இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து நம்மளோட யங் பாப்புலேஷன். இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் இந்தியா தான் ஒரு யங்கஸ்ட் பாப்புலேஷன். ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாம் வச்சுட்டு இதுதான் ரைட் டைம் இந்தியாவுக்கு வந்து ஒரு அடுத்த லெவல் போறதுக்கு. இன்னொரு ஃபேக்டர் என்ன ஆயிருக்குன்னா, உக்ரைன் வார் வந்ததால யூரோப் கண்ட்ரியும் நிறைய அவங்களோட காஸ்ட் ரொம்ப கூட ஆயிடுத்து, அவங்கள்ட்ட பவர் இல்லை. அதனால யூரோப்ல இருந்தும் நிறைய இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு வரப்போகுது. ஸோ இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு தக்க வச்சுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும்னாக்க இதுக்கு சார் சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறு குறு தொழில்கள், அந்த தொழில்கள் தான் இன்னைக்கு நாட்டோட ஜிடிபி வந்து ஆல்மோஸ்ட் 60%, மோர் தென் 60% இவங்க எம்எஸ்எம்இல இருந்தா வருது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து அதை தான் எய்ம் பண்றது. எதைக்குவாரும் வந்து அந்த எம்எஸ்எம்இ டார்கெட் பண்ணி தான் அவங்களுக்கு ட்ரைனிங், அவங்களோட தரத்தை எப்படி உயர்த்தினாக்க உலகளவுல உள்ள பிசினஸ் நம்ம தக்க வச்சுக்க முடியும், அதை கேப்சர் பண்ண முடியும். இதுதான் தீமால நம்ம பண்ணிடுறோம். இதுக்காக தான் நம்ம போறோம். இந்த கான்ஃபரன்ஸோட எய்மே அதுக்காக தான் இருக்கு. அண்ட் என்னைக்கு வரும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்க எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு, அவங்களோட ஆபரேட்டர்ஸோட திறமையை எப்படி வளர்க்கறது, குவாலிட்டி நாலேஜ் எப்படி கொண்டு வர்றது, இதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான, கனிவான, மகிழ்வான மதிய வணக்கங்கள். NIQR தரத்தினை தரணியெல்லாம் போதிப்பதில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்திட்ட ஒரு மகத்தான ஸ்தாபனம். அனைவரும் கூறியது போன்று ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக நமது இந்திய திருநாட்டிலே தரத்தை உலக அளவில் எடுத்துச் செல்வதற்காக பல்வேறு தரப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டி செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற செப்டம்பர் 15, 16 தினத்தன்று நம்முடைய சென்னை வர்த்தக மையத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, 17வது மாநாடு. இதற்கு முன்பாக 16 மாநாடுகள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே ஏறத்தாழ 1000 டெலிகேட்ஸ் பிளஸ் 50 வணிக அரங்குகள் நடக்க இருக்கின்றது. பல்வேறு தரப்பட்ட வல்லுநர்கள், பல்வேறு தரப்பட்ட தொழில்துறை சார்ந்திட்ட நிறுவனர்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஏறத்தாழ உலகளாவிய சிறப்பை நோக்கி இந்தியாவின் எழுச்சி, ரைஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் குளோபல் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு மகத்தான தலைப்பை முன்னிறுத்தி இந்திய தொழிலுடைய ஒரு வெற்றி கதைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் தரத்தினில் நம்முடைய இந்தியாவை உலகளாவிய தலைமையிடமாக இந்தியாவை உயர்த்துவதற்கு இளைய தலைமுறையினரும் நாம் அனைவரும் பேசியது போன்று எம்எஸ்எம்இ நிறுவனங்களும் வர வேண்டும் என்ற ஒரு மகத்தான நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டிலே ஏறத்தாழ 6 அதிமுக்கியமான தலைப்புகளில் இந்த மாநாட்டிலே இடம்பெறுகின்றது. அதில் குறிப்பாக உலகளாவிய வாய்ப்புகளுக்கான நுழைவாயில், கேட்வே ஃபார் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக் கொள்வது எப்படி, அப்சார்பிங் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்ற 2வது தலைப்பிலும், வணிக சிறப்பை அடைவதற்கான பாதை எதெல்லாம் இருக்கின்றது, பேத் டு பிசினஸ் எக்ஸலன்ஸ் என்ற 3வது தலைப்பிலும், இது முதல் நாள் 15ஆம் தேதி இந்த 3 தலைப்புகளிலும் வெவ்வேறு ஜாம்பவான்கள் வந்து உரை நிகழ்த்திருக்கின்றார்கள். மறுநாள் எங்களுடைய அவார்ட் ஃபங்க்ஷனை தொடர்ந்து ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை எளிதாக்குவது எப்படி, ஈசிங் ரெகுலாரிட்டி காம்ப்ளைன்சஸ் 2வது நிகழ்வாக இந்திய ஏற்றுமதிகளுடைய வெற்றி கதைகளை, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கின்ற தொழில் நிபுணர்கள் எப்படியெல்லாம் ஏற்றுமதி செய்கின்றனர். ஒரு ஏரோ டெக்னாலஜியில வந்து ஒரு சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனியில ஒரு சின்ன நிறுவனமாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 120 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனம் ஒன்லி ஏரோநெட்டிக்காக தொழில் செய்து இன்றைக்கு சேலத்திலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு சுந்தரம் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து அவருடைய வெற்றி கதைகளை இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். 6வது தலைப்பாக எப்படியெல்லாம் தடைகளை மீறுவது, தட் இஸ் சர்மவுண்டிங் பேரியர்ஸ் ஆகிய புதிய சிந்தனைகளை இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கும் சரி, எம்எஸ்எம்இக்கும் சரி, இதை எவரையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மகத்தான நோக்கத்தில் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. முதல் நாளில் அசோக்லேனுடைய சோர்சிங்குடைய ஹெட் திரு சுதீர் சுக்லே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். காவேரி ஆஸ்பத்திரியினுடைய
சேர்மன் இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ இது போன்ற ஜாம்பவான்கள், அதாவது சொல்ல போனால் இந்திய திருநாட்டில் எத்தனை எல்லாம் அதி முக்கியமான ஜாம்பவான் இருக்கு, அவர்கள் எல்லாம் இங்கே ஏறத்தாழ 24 ஸ்பீக்கர்ஸ் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றார்கள். இது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு உகந்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதற்காக எங்களுக்கு டெலிகேட்ஸ் வந்த வண்ணம் உள்ளனர். இது 17வது நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக கண்டிப்பாக நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக அடைய உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பற்றாத அன்புடன் உங்கள் செலியன், NIQR கன்வென்ஷன் செக்ரட்டரி. நன்றி. டெக்னாலஜி பயன்படுத்தியே தீரணும். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இது போன்ற டெக்னாலஜிஸ் பயன்படுத்தினாதான் நம்ம வந்து உலக அளவில் வெற்றி பெற முடியும். உதாரணத்துக்கு NIQRல குவாலிட்டி தான் எங்களுக்கு முக்கியமான ஃபோக்கஸ். இந்த செல்ஃபோனில் இருக்கிற கேமரா வச்சு ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சிறு தொழில்கள்லாம் இப்போ அதை இது வரைக்கும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எப்படி ஈஸியாக குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயத்தை தான் நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம் இந்த கான்ஃபரன்ஸில். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட மெஷின் ஏதாவது இப்போ பிரேக் டவுன் ஆக போகுது, ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா சில டேட்டா சோர்ஸஸை வச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதை முன்னோக்கியே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இது பிரச்சனை ஆக போகுது, இதை ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னாலஜி விஷயம்லாம் நம்ம சிறு தொழில்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் ஈஸியாக உலக அளவில் வெற்றி பெறலாம். அதுக்காக தான் எங்களோட ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த 2 நாளில் என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்குது, எதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், சில டெக்னாலஜிக்கு நம்ம டேட்டா கேப்சர் பண்ணோம், அந்த டிசிப்ளின் இருக்கணும், அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி வெற்றி பெற்ற உதாரணங்களும் இந்த தொழில் நிருபர்களுக்கு காட்டுவோம். அதுதான் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜி வந்து உலக அளவில் வெற்றி பெறணும்னா டெக்னாலஜி இல்லாமல் அதை பண்ண முடியாது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி நம்மளோட சின்ன சின்ன தொழில் நிருபர்களுக்கெல்லாம் அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, அதுதான் NIQRோட குறிக்கோள். அதை நல்லா பண்ணுவோம் நாங்கள் 15th and 16th செப்டம்பர். தொழில்கள் இந்த MSME சொல்லக்கூடியவங்களுடைய பங்கு வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. நம்மளுடைய எக்கானமி GDPக்கு வந்துட்டு வேல்யூ அடிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 30% இருக்கிறாங்க. இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னால 27% இருந்தவங்க இன்னைக்கு MSME அவங்களுடைய முயற்சியினால, அவங்களுடைய உழைப்பினால இன்னைக்கு அவங்களுடைய வேல்யூ அடிஷன் டு இந்தியன் GDPக்கு வந்துட்டு 30%. அதே நேரத்துல ஏற்றுமதி இருக்கக்கூடிய இடத்துல இந்தியாவில் இந்த MSME பங்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு வந்து 52%. ஓகே, இவ்வளவு முக்கியத்துவம் வாங்கிய MSMEக்கு ஹேண்ட் ஹோல்டா இருக்கக்கூடிய, அதாவது பாலமாக இருக்கக்கூடியவங்க எப்படின்னா OEMஸ்க்கும் இந்த MSMEக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜா இருக்கிறது தான் NIQR வந்துட்டு மெயினா வந்துட்டு பெரிய தொழில் பண்ணக்கூடிய அந்த OEMs அவங்களுடைய உற்பத்தியை, அவங்களுடைய முழு உற்பத்தியை வந்துட்டு நல்ல ஒரு தரமான மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மட்டுமே எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. MSME கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய இதுவும் பங்கு இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வசதிகள் இருக்கும். பெரிய ஃபேக்டரி எல்லாம் சிறு குறு தொழில்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வசதிகள் இருக்காது. இந்த குவாலிட்டி சம்பந்தப்பட்டது உலக அளவில் குவாலிட்டியினுடைய ரிக்குயர்மெண்ட் எப்படி இருக்கணும், நம்மளும் வந்துட்டு அவங்களோட கம்பீட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க சைனா வந்து உலக அளவில் வந்துட்டு நல்ல தரமான பொருளை கொடுக்குறாங்க, அதனாலதான் வந்துட்டு அவங்களுடைய பொருட்களை அனைத்து நாடுகளும் வந்து விரும்புதுன்னு சொன்னா அதற்கு நிகராக இந்தியாவை முன்னேறதுக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த NIQR இந்த OEMs சப்போர்ட்டோட அசோக் லேலண்ட், TVS குரூப் அண்ட் சிமிலரி சோ மெனி அதர் குரூப்ஸ் வந்துட்டு தேர் சப்போர்ட்டிங். அதே நேரத்தில் வந்துட்டு NIQR வந்துட்டு அவங்களுக்கு, அதாவது இந்த MSME குரூப்புக்கு வேண்டிய அடிப்படை தெரிய வேண்டியதையும் சொல்லிக் கொடுக்குறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல்ல பின்னால வரக்கூடிய வந்துட்டு இண்டஸ்ட்ரி 4.0 சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க நிலைமையில வந்துட்டு நவீன முறையில உற்பத்தியை பண்ணணும். மேன் பவர்லயும் சில குறைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, சில தாக்குதல் இருக்கு, சில தாக்கங்கள் இருக்கு. அந்த ரிக்குயர்மெண்ட் எல்லாம் அவங்க வந்து பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இணை 2 பேருடைய அந்த முயற்சிகள், அதாவது OEM ரிக்குயர்மெண்ட்டை வந்துட்டு இந்தியாவினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு கொண்டு போற அளவுக்கு தரம் மூலமாக பண்ணக்கூடிய உதவிகளை NIQR பண்ணிட்டு இருக்கு. இந்த கன்வென்ஷனுடைய மெயின் தீமே வந்துட்டு இதுதான். இதுக்கு முன்னால பண்ண கன்வென்ஷனும் சரி, இதுவும் சரி, இந்த பல முயற்சிகள் பின்னால கண்டிப்பாக MSME தரத்தையும் உற்பத்தியையும்
அதிகப்படியாக்கும். அதே நேரத்தில் நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு பலமான பொருளாதார நாடாக உருவாக்குறதுக்கு உண்டான காரணத்துக்கு எம்எஸ்எம்இ இருப்பாங்க. அது என்ஐக்யூஆர் பல பல கோணத்தில் உதவியும் பண்ணும். நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட ரிஜிஸ்டர்டு மெம்பர்னா 1700 பேர் இருக்காங்க. இதுல நாங்கள் வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் நீங்கள் சொன்ன எம்எஸ்எம்இக்கெல்லாம் போய் நாங்கள் பயிற்சிகள் கொடுக்குறோம், ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த சார் சொன்னார்ல இண்டஸ்ட்ரி 4.0, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களுடைய கௌரி சங்கர் இருக்கார் இங்கே, அவர் கொடுத்துருக்காரு. 14,000 பேருக்கு அந்த இது இண்டஸ்ட்ரி 4.0 ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் வந்து ரூட் லெவல் ஆப்ரேட்டர் எல்லாம் மேனேஜரு எல்லாருமே பெரியவங்கெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய தொழிலாளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஷாப் ஆப்ரேட்டிவ் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பித்தது வந்து 1988 ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 240 ப்ரோக்ராம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டோம். 240 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் இதில் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பீப்புள் தான் மெயினாக. இவ்வளவு ப்ரோக்ராம் அது நடந்திருக்கு தமிழில், நாட் இந்த இங்கிலீஷில் இல்லாமல் தமிழில் அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்கோம். அதை சொல்லணுங்கிற ஒரு ஆசை வந்தது உங்களுக்கு, நான் அதை சொல்லிட்டேன். அதாவது ரூட் லெவல்லையும் போய் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ தான் அவங்களால வந்து அந்த தரத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே, அவங்களால அதை ஈஸியாக அடைய முடியும். நம்மளுடைய ஜிடிபியை நிச்சயமாக உயர்த்த முடியும். அது அவங்க மூலியமாக தான் அது நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய குறிக்கோள். எம்எஸ்எம்இ பற்றி கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க. மெடிக்கல், ஐடி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்லையும் ஆட்டோமோட்டிவ்லேருந்து நிறையா பேர் பேச போகிறாங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பேச போகிறாங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குது, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரி இருக்குது, தென் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாரும் வரும். ஸோ அது ஆட்டோமோட்டிவ்க்கு மட்டும் கிடையாது, நான் ஆட்டோமோட்டிவ் ஆல் செக்டர்ஸ். குவாலிட்டி வந்து ஆட்டோமோட்டிவ்ல மட்டும் இருந்தால் போராது, எல்லா செக்டர்லையும் குவாலிட்டி வேணும். அதனால என்ஐக்யூஆர் வந்து எல்லா செக்டரையும் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதுல வந்து குவாலிட்டி வந்து லீஸ்ட் ஈவன் ரியாலிட்டி இந்த கம்பெனி வந்து லீஸ்ட் ஈவன் ரியாலிட்டி உங்க மூலியமா வந்து இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா, என்ன மாதிரி? இப்போ இது அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் அண்ட் யூகே பீப்புள் என்ட்ரானாங்க இந்தியாவில் அந்த தரத்தை பற்றி சொல்கிறதுக்காக. அவங்க என்ட்ரானது 1997 என்ட்ரானாங்க. ஏன்னா அந்த தரத்தை வந்து அவங்க நல்லா அனுபவிச்சாங்க. யார்? ஜாப்பனீஸ் பீப்புள். அவங்க வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கெல்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை ஜப்பானில் விசிட் பண்ணும்போது கேட்டோம். எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தோம், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுது. அதனால தான் இந்த டெமிங் அவார்டு நமக்கு உருவாகி இங்கே வந்தது. அது வந்த உடனே நிறைய கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் ஒரு 37 டெமிங் கம்பெனி இந்தியாவுக்கு வந்துருச்சு. எல்லாமே வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த கம்பெனிகளும் அதை நோக்கி போகிறாங்க. அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. இப்போ அதே ஜாப்பனீஸ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்து நம்மளை பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியாவில் இருக்கோமா ஜப்பானில் இருக்கோமான்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தரம் வந்து உயர்த்தப்பட்டது. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இதில் பிரிட்ஜாக இருக்கிறது நாங்கள் இருக்கோம். என்ஐக்யூஆர் வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். எல்லா ப்ரொஃபஸர் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம். நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இஃப் யூ வாண்டட் ஐ கேன் டெல் ஃபியூ பீப்புள். டாக்டர் வாஷியோ வர்றாரு, டாக்டர் கானோ என்ஐக்யூஆருக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு, டாக்டர் சுசுகி வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, சூடா சார் அவர் தான் இங்கே இந்தியாவுக்கே கொண்டு வந்தார். அதை சிஐ மூலியமாகவும் மாருதி மூலியமாகவும் இங்கே வந்தாங்க. அந்த வரும்பொழுது அந்த ப்ரொஃபஸர்லாம் வந்து சொல்லும்பொழுது அவங்க வந்து அந்த இதை அனுபவிச்சாங்க. அந்த ஃப்ரூட்டை நம்மளையும் அனுபவிக்கிறதுக்கு அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய குருவா மாறி வந்துட்டாங்க இந்த தரத்தை உயர்த்துறதுக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, என்ஐக்யூஆர் அது வந்து அவங்க உலக தரத்தை
அடையும் போது அந்த மெடல் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்னைக்கு இந்த விஷயம் வந்து எம்எஸ்எம்இக்கு போய் சேரணும்னு டாக்டர் விகே என்ஐக்யூஆர் மெடல் அப்படின்னு ஒரு மெடல் கொண்டு வந்தோம். இந்த மெடல் வந்து அதே கொள்கைகள், அதே தர கொள்கைகள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணி அந்த அளவுகோலை அடைய முடியும்ன்றது நம்ம இப்ப கொண்டு வந்தோம். நீங்க எல்லாருமே இப்போ கேட்டீங்க குவாலிட்டி வந்து கடைசி ப்ரையாரிட்டி. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது திருப்பதி போயிருந்தீங்கன்னா நிறைய வண்டி நின்று இருக்கும், தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த 20 வருட காலம் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க, எந்த துறையிலையும் பார்க்கறது இல்லை. இது எதனால ஏற்பட்டிருக்குன்னா இந்த வளர்ச்சி வந்து ஒரு 20 வருட காலமா தரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனாலதான் இந்த மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு டிவி ஃபெயில் ஆகுதுல, அந்த டிவி ரிப்பேர் கடைன்னு ஒன்று வந்தது. இப்ப யாரும் நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறது இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயுமே தரம் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கு. டாக்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி டாக்டர் வாஷியோ ஒரு வாட்டி எங்க கிட்ட 2 லைனே போட்டு காமிச்சார். இந்த பாயிண்ட்ல வந்து ஜப்பான் இந்தியாவும் மீட் பண்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, மேபி நீங்க எங்களை தாண்டி போற லெவல் வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ்லயே அவர் சொன்னார். Lot of government agencies also lot of quality agencies. Do you have any tie with them? BAS அந்த மாதிரி நாங்க இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வந்து ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் ப்ரோக்ராம்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜெட் ப்ரோக்ராம் இருந்து அது வந்து என்ஐக்யூஆர் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை தவிர வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஆல் த கவர்மெண்ட் குவாலிட்டி ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அகாடமிக் பாடிஸ். அதே மாதிரி ஏஎஸ்கியூன்னு இருக்கு, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் குவாலிட்டி. அதோட வந்து நாங்கள் இணைந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிங்கப்பூர் குவாலிட்டி அசோசியேஷன் அவங்களோடையும் இப்போ கூட்டு சேர்ந்து முயற்சி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரி இப்போ குவாலிட்டி வந்து நீங்க குவாலிட்டி இல்லாம பிஸ்னஸே பண்ண முடியாது. அந்த டேஸ்லாம் போயிடுச்சு. முன்னாடி வந்து நீங்க ஒரு பார்ட் கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு அசம்பிளியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாங்க, அங்கேயே ஆப்ரேட்டரே வந்து அதை கரெக்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. தரம் இல்லாட்டினாக்க அவங்க வந்து வெள்ளமிச்சிடறாங்க. தரம் தான் நிரந்தரம். சார், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெக்னாலஜியும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிகளுக்கு வந்து ஃபண்டு பண்ணுறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது என்ஐக்யூஆர் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்பெனியில். இப்போ ஆக்சுவலாக எம்எஸ்எம்இ நிறுவனத்துக்கு தான் அந்த சார் சொன்ன மாதிரி ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ஐக்யூஆரே ஒரு கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணி நிறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்டுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லித்தந்து அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சுட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஜெட் ப்ரோக்ராமுக்கு நிறைய சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட்டு யார் விருப்பப்படுறாங்களோ, எந்த எம்எஸ்எம்இ நிறுவனம் அதுக்கு தயாராக இருக்கிறதோ அந்த நிறுவனத்திற்கு சென்று அந்த சர்டிஃபிகேட் 3 கேட்டகரி இருக்கு. அந்த 3 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த கம்பெனியுடைய ஒட்டுமொத்த டீட்டெயிலை கொடுத்தாலே அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த கேட்டகரி கம்பெனி கேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமருக்கு நீங்க பொருளை அனுப்புறவர்களும் ஒரு முறையான அணுகுமுறையை அந்த நிறுவனம் வந்து பெறுவதற்குண்டான ஒட்டுமொத்த வழிமுறைகளையும் அந்த கன்சல்டன்ட் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ செகண்ட் சர்டிஃபிகேட். அடுத்தது 1 இயருக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா அதை அவங்க மெயின்டைன் பண்ணாக்க அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து அதை வந்து அந்த தொடர் முன்னேற்றத்தோட கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட்டோட மெயின்டைன் பண்ணாக்க அந்த 3rd சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா இன்னைக்கு பப்ளிக் செக்டார் யூனிட் எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இது ஒரு கிட்டத்தட்ட தொடர்ந்து இது ஒரு 5 ஆண்டு காலமாக மத்திய அரசு ஒவ்வொரு எம்எஸ்எம்இ எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜிடிபி உடைய குரோத்துக்கு எம்எஸ்எம்இ தான் ஃபர்ஸ்ட் ஒரு அடி மூலதனமா இருக்கு. ஸோ அதுக்காக எம்எஸ்எம்இ வந்து உலகளாவிய தரத்துக்கு எடுத்து செல்லணுன்ற ஒரு உயரிய நோக்கோடு இந்த ஜெட் ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமா மத்திய அரசும் சரி, இன்றைக்கு மாநில அரசும் இதில் இணைந்து மாநில அரசுக்கு தனியா ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வெளியில இருந்து கன்சல்டன்ட்டை உருவாக்கி நிறைய எல்லா மாவட்டங்களிலும் 38 மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமாக ஒவ்வொரு சிறு தொழில் நிறுவனங்களை அழைத்து வந்து அவங்களுக்கு இமீடியட்டா அந்த ஸ்டேஜிலேயே சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நிறைய முயற்சிகளை எல்லாம் இன்றைக்கு அரசு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் என்ஐக்யூஆரும் அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 3 step certification வந்து என்ஐக்யூஆர் கொடுக்குறாங்களா இல்ல வேற யாராவது? என்ஐக்யூஆர் கொடுக்கல. இட் இஸ் given by government quality certification. இதுக்கு என்ஐக்யூஆர் is giving the approach and எப்படி பண்றது அணுகுமுறை அது வாங்குறதுக்கு வேண்டிய அணுகுமுறையை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிறுவனம் வந்து கரெக்ட்டா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணதா இல்லையா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்கு என்ஐக்யூஆருக்கு அதிகாரம் இருக்கிறதா
இல்ல வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து வான் பண்ணணும்? சார், இது வந்து பியூர்லி வந்து கவர்மெண்ட் ட்ரிவன். இது கவர்மெண்ட் இஸ் கிவிங் தி சர்டிபிகேட். இதுல வந்து NIQR இஸ் கிவன் த சப்போர்ட் டு தி MSME ஆர்கனைசேஷன்ஸ். இது NIQR வந்து சர்டிபிகேட்டை ஹோல்டு பண்றதுக்கோ இல்ல சர்டிபிகேட் தருவதற்கோ எந்த அதிகாரம் இல்லை. இது ஒன்லி பியூர்லி கவர்மெண்ட் உடைய சர்டிபிகேஷன் இது. ஸோ NIQR இஸ் சப்போர்ட்டிங் டு தி MSME ஆர்கனைசேஷன்ஸ். இதுக்கு ஆக்சுவலா எங்களுடைய குழுவே வந்துட்டு NIQR MSMEனே சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு குழு இயக்கி ஏறத்தாழ 650 MSME உறுப்பினர்கள் அந்த குழுல இருக்காங்க. அதுக்கு நாங்க ஒரு கன்சல்டன்ட் மிஸ்டர் மனோகரன் சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீயா வந்துட்டு அந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இதுல இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சர்டிபிகேட்ஸ்க்கு தான் ஃபீஸ் கொடுக்கணும். அந்த ஃபீஸுக்கும் கவர்மெண்ட் இஸ் கிவிங் த சப்சிடி. இது வந்து பப்ளிக் செக்டார் யூனிட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மத்திய பிரதேசத்துல வந்துட்டு Z சர்டிபிகேட் இருந்தாலே பேங்கர்ஸ் வந்து 50% சப்சிடி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நாடு வளர்ந்துட்டு இருக்கிறது. மத்திய அரசு வந்து அதுக்கு அவ்வளவு ஃபோக்கஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து உலக சந்தையில எல்லாரும் சொன்ன மாதிரி தரம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. தரம் இல்லைன்னா எந்த நிறுவனமும் இன்னைக்கு, ஏன்னா நாளுக்கு நாள் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா மாற்றம் தான் மனித தத்துவம் நம்ம சொல்றோம். அதனால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நிறுவனம் அது பின்னோக்கி ஓடி வருதோ அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த Z இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஒரு TS சர்டிபிகேட் வாங்கணுமோ ஒரு ISO சர்டிபிகேட் வாங்கணுமோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு OEM இருக்கோ அதே மாதிரி இந்த Z சர்டிபிகேட் கண்டிப்பா OEM வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அசோக் லேலண்ட் போன்ற நிறுவனத்துக்கு நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த Z சர்டிபிகேட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அரசு வந்து முன் வந்து நீங்க கேட்ட கேள்வி, அரசு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது, எந்த அளவுக்கு இந்த MSME நிறுவனத்துக்கு வந்து தரத்தை வந்து வலியுறுத்துறதுக்கு பண்றதுன்ற கேள்விக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதுகிறோம். சார், இந்த NIQR ஈவெண்ட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அயல் நாட்டுல இருந்து இந்த குறு சிறு நடு தொழில் நிபுணர்கள் யாராவது கூட்டு வந்துட்டு ட்ரைனிங்கோ அவங்களோட அனுபவம் ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது திட்டங்கள் முயற்சிகள் நடக்குது? இல்ல, இப்ப இந்த மாநாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்கவில்லை. இந்த மாநாட்டுக்கு இந்தியத்தினுடைய தொழில்துறை வல்லுநர்கள் தான் வராங்க. பட் ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி இந்த MSME உருவாக்குறதுக்கு ஏறத்தாழ 100 ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த கொரோனா பீரியட்ல நடத்தணும். அதுல வந்துட்டு ஜூம் வழியாகவே ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 1,40,000 MSME உரிமையாளர்கள் வந்து அந்த உரிமையாளர்கள் சரி அதுல பணியாற்றுகின்ற பணியாளர்கள், இது எந்த அமைப்பும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். 100 நிகழ்ச்சி வந்து ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் ஆகட்டும், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல், ஒரு ஹெல்த் டிப்ஸ், இது போன்ற. ஏன்னா கொரோனா டயத்துல எல்லாருமே வெளியில வர முடியாம உட்கார்ந்து இந்த காலத்துல எல்லாரும் வந்து ஒரு 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 இதை வந்து ஒரு அரவணைத்து கிட்டத்தட்ட 100 ப்ரோக்ராம் பண்ணோம். அது வந்து எல்லாமே நம்முடைய வல்லுநர்கள் தான் அதுல பண்ணாங்களே ஒழிய இந்த சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டு வல்லுநர்கள் வந்து அந்த டெமிங் அவார்ட்ஸுக்காக வந்து NIQR இணைந்து நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஹோட்டல்ஸ்ல வச்சு நிறைய அவங்கள ஸ்பீச் பண்ண வச்சிருக்கோம். அவங்களுடைய கருத்துக்களை பரிமாற வச்சிருக்கிறோம். பட் இந்த கான்ஃபரன்ஸ்ல குறிப்பா வந்துட்டு ஒன்லி இந்திய தொழில் அமைப்பினுடைய ஜாம்பவான்கள் தான் இதை வந்து பேசுறாங்க. ஏறத்தாழ ஏற்கனவே 16 நிகழ்ச்சிகள் நடந்ததுல நாங்க வெளிநாட்டுல இருந்து வர வச்சுலாம் பேச வச்சிருக்கோம். இது வந்து 17வது நிகழ்ச்சியில இந்தியாவில் இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பேர் சக்சஸ் ஸ்டோரி, அவங்க வளர்ச்சி எப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா எது ஒண்ணுமே நம்ம வந்து பிரத்தியார் பண்ணும் பொழுது அதை எதிராளிக்கு நம்ம சொல்லும் பொழுதுதான் இப்படி எல்லாம் இருக்கிறதான்ற ஒரு உத்வேகம் வந்து மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படின்றத ஒரு நிலை நிறுத்துவதற்காக ஒரு தனி செக்ஷனாவே அதை நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன MSME கம்பெனி தான் சின்ன ஒரு CNC ஸ்டார்ட் பண்ணி 120 கோடி பண்றாருன்னா இட் இஸ் நாட் ஸ்மால் திங். அவர் ஏரோநாட்டிக்கல் ஜாப் பண்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம சந்திராயன் 3க்கு அவர் ஒரு பங்குதாரரா இருக்காரு. அவர் எங்க NIQR மெம்பர். ஸோ இது குறிப்பா வந்துட்டு அவரை நாங்க வர வச்சு ஒரு 1000 பேர் இருக்கிற சபையில வந்து நான் எப்படி எல்லாம் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது இவர் மாதிரி நம்ம வளரணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவது இந்த அமைப்புடைய நோக்கமாக கருதுகிறோம். இது போன்ற வெவ்வேறு நிகழ்ச்சி ஒவ்வொரு இதுவுமே ஒரு டச்சிங் பாயிண்ட்ஸ். எல்லா நிகழ்ச்சியுமே வந்துட்டு பிரத்தியாருக்கு உதயமாகத்தான் திட்டமிடப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மாதமா நாங்க வந்து ஒவ்வொரு தலைப்பையும் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும், எந்த அளவுக்கு பிரத்தியாருக்கு இது சப்போர்ட்டிவா இருக்குன்றத தீர ஆராய்ந்து இதுல NIQRலயே பலதரப்பட்ட ஜாம்பவான் இருக்கா. எல்லாருமே ஒரு பெரிய தொழிலதிபர்கள், எல்லாம் ஒரு கன்சல்டன்ட்ஸ், எல்லாமே தரத்தை வந்துட்டு நிலைநிறுத்துறதுக்காக இருக்கின்ற அமைப்பு. இது வந்து TVS மோட்டார்ஸ் உடைய சேர்மன் திரு வேணு சீனிவாசன் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்னால மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இதை இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. சோ அதை தொடர்ந்து இப்ப இருக்கிற தலைமுறையினர் தொடர்ந்து அதை வந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த அமைப்பு மூலமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ், எல்லா OEMs உடைய எக்ஸ்பர்ட்ஸ்மே இதுல இருக்காங்க. இதுல முக்கியமான குறிப்பா சொல்ல போறது அனைத்து OEM உடைய எக்ஸ்பர்ட்ஸ் இதுல இருக்காங்க. சோ இந்த அமைப்புடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும்.
இதுல வந்து என்ன அப்படின்னா நாங்க எந்த இதுவுமே லாப நோக்கமே கிடையாது. அது ஆக்சுவலா வந்துட்டு கிவன் டு தி சொசைட்டி, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், கிவன் டு தி சொசைட்டி. நம்மளால எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே ஒழிய இந்த அமைப்பை வளர்க்கணும், இந்த அமைப்புக்கு கல்ல வீடு கட்டணும், அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ வி ஆர் கிவன் டு த சொசைட்டின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க ஒர்க் பண்றோம். இப்பவே பார்க்க போனீங்கன்னா இந்த 50 வணிக அரங்குகள்ல MSME கிட்டத்தட்ட ஒரு 15-20 வணிக அரங்குகள் வராங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு சீப்பா பண்ண முடியுமோ, ஃபேம் மூலமா அவங்களுக்கு சப்சிடி எப்படி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நாங்களே முன்னின்று அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோட தான் அதை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வச்சு ஒர்க் பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய இதுல வந்துட்டு நீங்க ஒரு சின்ன MSME, வளர்ந்து வர MSME ஸ்டாலை கொடுங்க, அவருடைய ஸ்டாலை இன்னொரு வளர்ந்து வர MSME கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுங்க. அந்த ஒரு உயரிய நோக்கத்தோட எல்லாருமே ஒரு பணியாற்றக்கூடிய இதுதான். 4 பேர் நம்மளை பார்த்து வளர்ந்தா நமக்கு ஒரு பெருமை தானே அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கமே ஒழிய, கண்டிப்பா இந்த அமைப்பு தொடர்ந்து ஒரு பக்கபலமா இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் இருக்கும்ன்றது எங்களுடைய ஆணித்தரமான கருத்தை வலியுறுத்த இந்த அவையில தெரிவிச்சுக்கிறோம். பப்ளிக் என்ட்ரிக்கு வந்து என்ட்ரி ஃபீ இருக்குங்களா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? பப்ளிக் என்ட்ரிக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து ஃப்ரீயா, இது நாங்க போட்டுக்கிற 50 வணிக அரங்குகளுமே ஃப்ரீயா வந்து பார்த்து போகலாம். பட் அதுக்கு தான் நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, MSME செக்டாருக்கு ஒரு டெலிகேட்டுக்கு 10,000 rupees சார்ஜ் பண்றோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 75% டிஸ்கவுண்ட், 2,500 ரூபாய் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்ஜ் பண்ண. அவங்களும் வளரணும். இன்னைக்கு புது என்டர்பிரினர்ஸை உருவாக்குறது நம்மளுடைய கடமையாக கருதுறோம். ஸோ அவங்க வந்து 2,500, ஏன்னா நாங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட், நாங்க கொடுக்கக்கூடிய லஞ்சே வந்து கிட்டத்தட்ட 5,000 rupees ஆயிடுது. ஒரு கிஃப்ட் பேக், ஒவ்வொரு டெலிகேட்ஸுக்கும் ஒரு கிஃப்ட் பேக் கொடுக்குறோம். ஸோ அந்த சார்ஜ் வரையிலும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட நிறைய இதை வந்து நம்ம உருவாக்கி தரோம். அது மாதிரி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒன்லி 5,000 rupees தான். ஸோ 50% டிஸ்கவுண்ட் வி ஆர் கிவிங் டு தி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ MSMEக்கு அதே மாதிரி 10% டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஓனரோட அந்த குவாலிட்டி ஃபெலோவும் வரணும் அப்படின்றதுக்காக 2 பேருக்கு அந்த 10,000 ரூபாய் வந்து அலோவ் பண்ணி வி ஆர் ஆல்ரெடி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு டெலிகேட்ஸ் இப்போ புக் பண்ணிட்டு வரோம். எடுத்தது 32 ஸ்பான்சர்ஸ் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பா வராங்க. அது மாதிரி 800 டெலிகேட்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 5-6 நாட்கள்ல நிறைய பேர் இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்க ஒவ்வொருத்தரும் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், பைட் பண்ணலாம். ஓகே, இது NIQR the purpose of NIQR convention பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற MSME நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த குவாலிட்டி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய பர்பஸ். இந்த நாலேஜ் ஷேர் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் வந்து அவங்களுடைய நாலேஜஸ், அந்த கம்பெனில இருக்கிற பெஸ்ட் பிராக்டிசஸ் இதெல்லாம் அவங்க சொல்லி இந்த MSME உடைய திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கன்வென்ஷனுடைய மெயின் மோட்டிவ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 16 கன்வென்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பண்ண போறது 17வது கன்வென்ஷன். இது எப்போ நடக்குது அப்படின்னா, வருகிற 15-16 செப்டம்பர் சென்னை ட்ரேட் சென்டர்ல நடக்குது. இதோடைய தீம் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் குளோபல் எக்ஸலன்ஸ். அதாவது இப்ப நம்ம இந்த பேண்டமிக் முடிஞ்சிட்டு இப்ப எக்கனாமிக் பூம் இருக்கு. ஸோ இந்த எக்கனாமிக் பூம்ல எப்படி இந்த சிறு குறு நிறுவனங்கள் எல்லாமே வந்து எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த தீம். ஸோ இதுல என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் இல்ல உலகெங்கும் என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக அளவில் இருக்கிற நிறுவனங்கள் உடைய பெரிய இந்தியாவுடைய சிஇஓஸ் அவங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி வந்து இந்த நிறுவனங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்ல போறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எப்படி வந்து திறம்பட அவங்களுடைய ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செஷன் வச்சிருக்கோம். அப்புறம் கவர்மெண்ட் மூலமா என்னென்னலாம் வந்து இது ரெகுலேஷன்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியா பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அதுக்கு தனியா செஷன்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த சிறு குறு நிறுவனங்களா ஒரு சின்ன நிறுவனங்களா ஆரம்பிச்சு மிகப்பெரிய நிறுவனமா சாதித்த சிலருடைய இது சக்சஸ் ஸ்டோரிஸை கேட்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 நாட்கள்ல வந்து இது பண்ணியிருக்கோம். இது 15ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு இனாகிரேஷன் செஷன் நடக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் சேர்மன் இருக்காங்க, அப்புறம் அசோக் லேலண்டோடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இனாகிரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 16ஆம் தேதி காலையில அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்.
நம்ம டாக்டர் சார் வந்து நம்ம என்னென்ன அவார்ட்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் 16ஆம் தேதி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த இதுல நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இந்தியாவில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த இந்தியால இருந்து வந்து ஒரு 1000 பேர் கலந்துக்க போறாங்க. ஒரு 24 ஸ்பீக்கர் பேச போறாங்க. ஒரு 50 ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை. ஸோ நீங்களும் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார்.